அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர், மாமனார் மற்றும் மாமியார் மூவருக்குமே சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு ஜாமீன் வழங்கியது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள கைகாட்டிப்புத்தூரை சேர்ந்தவர்தான் அண்ணாதுரை. இவருடைய மகள்தான் ரிதன்யா, வயது 27. இவர் திருமணமாகி 78வது நாளில் வரதட்சணை கொடுமையால் ஆடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ரிதன்யா தற்கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் கணவர், மாமனார், மாமியார் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கலும் செய்திருந்தனர். இதனை விசாரித்த ஹைகோர்ட் கணவர் கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோருக்கு இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அதன்படி மூவருமே காலை மாலை என போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டும் உள்ளது. முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிவடைந்து விட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை என கூறி மூவருக்குமே ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.